அறியுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சர்வ பூமிக்கும் ஆண்டவரானவரே, தர்மியான காலை வேளையிலே கர்த்தாவே, தேவ ஜனத்தோடு சேர்ந்து கர்த்தாவே, தேவதாசர்களோடு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாளை கர்த்தாவே கொண்டாடும்படியாக தேவன் அடிமைக்கும் அடிமையின் குடும்பத்துக்கும் கொண்ட இந்த சாக்கியத்துக்காக வந்து செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீங்க பேசுங்க ராஜா, நாங்க கேட்போம். ஆம் கர்த்தாவே, நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் கர்த்தாவே. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுக்காக இங்க வரல. தேவ கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, அடிமையின் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியா இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ் ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த ஒரு மனதின் ஆவியை தாங்க, சிந்தைகள் சிதற விடாதபடி கர்த்தாவே சத்திய வார்த்தைகளுக்கு நேராக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க ராஜா, நாங்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று தெளிவா பேசுறது. அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்னைக்கு காலையில தேவாலயத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு சகோதரியும் பக்தி உள்ளவன் என்று கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தேவஜனங்கள் பக்தி உள்ளவன் ரைட், காட்லினஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பக்தினா என்ன? பலவிதமான பக்திகள் இருக்குது. தெய்வ பக்தி இருக்குது, தேச பக்தி இருக்குது, பரிபக்தி இருக்குது, ஐஸ்வர்யம் அல்லது பண பக்தி இருக்குது. பக்திக்கு எண்ணிக்கை இல்லை. ஆனால் பக்தி என்று சொல்லுவோமே, ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? சுருக்கமா சொல்ல போனால் அன்புதான். தேவனிடத்துல காட்டுகின்ற அன்பு, தேசத்தினிடத்துல காட்டுகின்ற அன்பு, அதை தேவனிடத்துல காட்டுகிற இந்த விதமான அநேக பக்திக்குரிய காரியங்கள் காணப்பட்டாலும் கூட 1 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாய் மகா மேன்மையுள்ளது. ஆம் தேவஜனமே, மகா மேன்மையுள்ளது. எத்தனை பக்தி வேணாலும் இருந்துட்டு போட்டு எனக்கு பத்தி கவலை இல்லை. ஆனால் வேதத்திலே பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற காரியமானது தேவ பக்திக்குரிய ரகசியமானது. இது தேவ பக்தியானது அனைவரும் ஒப்புக்கொள்ளத்தக்கதா இது மகா மேன்மையுள்ளது. உங்களுக்கு எனக்கும் அந்த மேன்மையான காரியத்தை கற்றுக் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறே தவிர வேறொன்றையும் சொல்ல முடியாது. ஆகையினால் இந்த காலை வெளியில கர்த்தாவே தேவன் சொல்லும்போது பவுலடிகளார் சொல்ல அதே தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும்போது சொல்றாரு, நீ நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும், அதாவது 1 தீமோத்தேயு 2:2 வாசிக்கும் பொழுது எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும், பக்தின்னு இருக்குது வேதம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ரைட், இது என்ன? எல்லா பக்தியோடும். எனக்கு அது முதல்ல விளங்கல, உண்மையா சொல்லணும். இது என்ன ஆண்டவரே? எல்லா பக்தியில ஒன்றுதானே இருக்குது, தெய்வ பக்தி ஒன்றுதானே இருக்கு. இதுல எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் நாம் கலகமில்லாத அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாய் ஆளுகின்றவர்களுக்காக ஜெனிக்கும்படியா அந்த இடத்துல ஆலோசனை போல் சொல்றாரு. அது சொல்லும் போதுதான் சொல்றாரு எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் சொல்றாரு. எல்லா பக்தினா அவருடைய ஆழமான காரியங்கள் என்ன? தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது பக்தின்றது ஒரே ஒரு காரியம் அல்ல. தேவஜனமே, பக்தி என்பது வெறும் அந்த ஒன்றை குறித்து மாத்திரமே வேதம் சொல்லல. பக்தியினுடைய காரியங்கள் பல காரியங்கள் இருக்குது. ஒருத்தன் பக்தி உள்ளவனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் ஆண்டவர் அவனை ஐடென்டிஃபை பண்றார்னா, அவர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறாரே, ஆனால் அவனிடத்துல அநேக காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுல முக்கியமான ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். ஆம் தேவஜனமே, கர்த்தருக்கு என்று பயப்படுகின்ற பயம். 2வது காரியம் அவருடைய வேத தியானம். 3வது காரியமான முக்கியமான காரியம் ஜெப வாழ்க்கை. 4வது காரியம் அதிகமாக சொல்லுகின்றது, 4வது காரியமாக அன்பு. அன்பு தேவனிடத்துல மாத்திரமல்ல, மனுஷனிடத்துல காட்டக்கூடியதான அந்த அன்பு. 5வது சபை கூடுதல். 6வது காரியம் தான தர்மங்கள். 6வது காரியம். 7வது காரியம்
பெர்சிக்யூஷன் அல்லது துன்பப்படுவது. அல்லேலூயா. துன்பப்படுவது. இத்தனை 7 காரியங்களும் நிறைந்தவன் தான் பக்தி உள்ளவன். நான் பக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2 வசனங்கள் எனக்கு தெரியும், மற்றபடி நான் இப்படி போறது வர்றது, இதனால நான் பக்தி உள்ளவன் சொல்லி நான் என்னையே நினைச்சு அதில் நான் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அதை நான் அளந்துட்டு இருந்தேன்னா அதில் பிரயோஜனமே இல்லை. நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே பைக்கில் எடுத்துட்டு ரட்சிக்கப்படுகின்ற நாட்களுக்கு முன்பாக தெலுங்கு திருச்சபையிலே ஆராதிக்கிற நாட்கள், வாலிப நாட்கள், ரட்சிப்புக்கு முன்பாக நான் பைபிளை எடுத்துட்டு கரெக்டாக டைமுக்கு ஆலயத்துக்கு போயிடணும். போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னுடைய பக்தி முடிஞ்சு போச்சு. போகலைன்னா ஏதாவது பிரச்சனை வருது. ஆலயத்துக்கு போகணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்குள்ள வந்து நின்றுவேன். அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? அப்படி கல்லூரி நாட்கள், வாலிப நாட்களாக இருந்தபடினால அந்த நாட்களிலே இந்த விதமான எண்ணங்கள் வந்து கரெக்டாக போயிடும். என்னுடைய தாயாராக அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நேரத்துக்கு போகணும்னு சொல்லி. தேவ ஜனமே ஆகையினாலே தேவ ஆலயத்துக்கு கடந்து போனால் போதும். இதுதான் என்னுடைய பக்தி. நான் புரிந்தது இவ்வளவுதான். கர்த்தரை நான் அறிந்து கொண்ட விதமே வேறு. கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான், கிறிஸ்தவ குடும்பத்திலே அந்த நாட்களில் காரியங்களிலே ஊழியங்கள் செய்த குடும்பத்திலே பிறந்தவன் தான். மிஷன் சர்ச்சஸ் இளவயதிலிருந்தே என்னுடைய தாயார் என்னை அதிகமாய் அந்த கிறிஸ்தவ ஒழுக்கத்திலே வளர்க்க பிரயாசப்பட்டவர்கள். ஒரே ஒரு மகன் தான். நேற்று கூட பாஸ்டரையோட பேசிக்கிட்டு சொன்னேன், இல்லை பாஸ்டரையா எனக்கு நான் டிரைவெல்லாம் பண்ண மாட்டேன் சொன்னேன். அப்படியா? நாங்கள் ஏன் அம்மா ஒன்லி சன், அதனால ரொம்ப செல்லமும் நாங்கள் செல்லமெல்லாம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துல தான். ஏன்னா வந்து நான் வச்சிருக்கிறது ஒன்னே ஒன்று, இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த விசுவாசம் வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி மற்ற காரியங்களே என்னுடைய தாயார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வழக்கத்தில் வளர்ந்ததுனால எனக்கு பக்தி அவ்வளவுதான் தெரிஞ்சது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவஜன பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் தான் வேதம் சொல்லுது. ஆபிரகாம் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான்? நம்ம வேதத்துல அநேக பாத்திரங்களை பார்க்க முடியுது. வேதத்திலே தேவனுக்கென்று கடந்து போற பார்த்து எதுக்காக அவங்க வேதத்துக்குள்ள இடம் பிடிச்சிருக்காங்க? என்னுடைய நோக்கம் அதுதான். கதைகளா நம்ம வாசிக்கிறதுக்கா? சண்டே கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு வேணா சொல்லிக் கொடுக்கலாம். கர்த்தருக்குள்ள வளர்கின்ற நாம் ஒவ்வொரு பாத்திரத்தையும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு கேரக்டரை பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தார்? ஏன் இதுல வந்தது? இதனுடைய புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நாம் இதனுடைய டோட்டல் காம்பினேஷன் அதுக்குள்ள வரும். மொத்த உருவம் அங்க காணப்படுறது. அதுதான் பக்தி. நான் ஏதோ ஒரு கான்செப்ட்ல இருக்கிறேன், இல்லை இந்த 7 என்கிட்ட 1 இருக்கு 2 இருக்கு, இது இருந்தா போதும் நினைச்சு பண்ணா பிரயோஜனம் இல்லை. ஆபிரகாமை தேவன் எதற்காக தேர்ந்தெடுத்த? ஊர் என்ன தேசத்துல நதி கக்கரையில விக்கிரகங்களை ஆராய்ச்சி கொண்டிருந்தாங்க. அங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறாரு. பாப்பா உடனே நான் கூப்பிடுறேன். தேராது தகப்பனோட கிளம்பி வர்றாரு. வழியில தேராது மறித்து போறாரு. பின்பு ஆனாலும் விடல, அழைத்த தேவனுக்கு உண்மையோட புறப்பட்டு வர்றாரு. எப்ப 99வது வயதுல கேட்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 12ஆம் அதிகாரம் இருக்கிறேன். அது வரும்பொழுது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஐயா இன்னையா 99 வயசுலையா? ஏதோ 19 வயசுல கேட்டாலாவது ஏதாச்சும் பாவகம் பண்ணியிருப்பான், டீனேஜ்னு சொல்லலாம். 99 வயசுல இந்த ஆபிரகாம் கிழவனுக்கு என்ன இருக்க போகுது? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருந்தீங்களே, என்ன அழைப்பு! பிள்ளை இல்லாதவனா இருக்கான். நீங்க எனக்கு என்னத்தை கொடுப்பீங்க? எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. ஈசாக்கு கிடைச்சதுல அவனுக்கு திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் அதை பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் சொல்றாரு, அதனால நான் உன்னுடைய கர்ப்பப்பிறப்பானவரை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் கொடுக்குறாரு. இதனுடைய விசேஷம் என்ன? கொடுத்த ஆண்டவர் அதோட விட்டுக்கலாங்க, சும்மா இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 22வது பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமத்தில் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல 22ல இவைகளெல்லாம் நடந்து முடிந்த பின்பு தேவன் அவனை சோதிக்க நினைச்சார். எப்படி வேணா சோதிக்கலாம். 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு நீ அதை எனக்கு பலி கொடுக்கணும், இது சோதனையா அல்லது வேதனையா? ஆனால் நம்ம என்ன பண்ண ஒத்துட்டி சொல்ல, சாராட்டு சொல்லல. பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டா, நமக்கு எல்லாம் அது தெரியும். மோரியா வலைக்கு போயிட்டான், வேலைக்காரர்கள் நிறுத்திட்டா, நான் பிள்ளையாண்டான போய் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வருவோம்னு சொன்னான். போய் அதே போல இவனையும் கட்டி பலிபீடத்திலையும் வச்சாச்சு. பிள்ளையும் ஒன்று சொல்லுங்க, கட்டியும் வாங்கிட்டாச்சு. ஆபிரகாமே பிள்ளையாடாதே, உன் கையை போடாதே.
ஆதியாகமம் 22:12 எடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பக்தியினுடைய முக்கியமான ஒரு காரியம் நாம் தேவனுக்கு பயப்படுறது. தேவனுக்கு பயப்பட ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுவான்னு சொல்லி அவன் ஊர் என்னும் தேசத்துல இருந்த பொழுது ஆண்டவருடைய கண்கள் கண்டது. உங்களை என்னைய கண்டு சபைக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறபடினால பக்தியினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போல பார்க்கும்போது யோசேப்பின் காரியத்தை கூட நம்ம பார்க்க முடியும். யோசேப்பின் காரியத்துல போத்திபார் வீட்டில் போய் இருக்கும் பொழுது போத்திபாருடைய மனைவினால அவனுக்கு தொந்தரவு வருது. அப்ப அவன் சொல்ல பொழுது நான் இப்பேற்பட்ட பாவத்தை தேவனுக்கு விரோதமாக நான் செய்வது எப்படி? The fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்குது. தேவ மனுஷன் அல்லது தேவ மனுஷியானவள் தேவனுக்கு பயந்து கொண்டே இருப்பார். எல்லா காரியத்திலும் அவருக்கு பிரியமானதில் சந்தோஷமாய் ஈடுபடுவோம். அவருக்கு பிரியம் இல்லாத எப்படி அது என்னால் தலையிட முடியாது, அதை போய் விட முடியாது. பொன்னையை குறித்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கிறோம் நினைக்கிறேன். அப்பத்தாவது அவன் தேவ பக்தி உள்ளவனா மாத்திரம் இல்ல, அவன் தன் வீட்டாரோடு சேர்ந்து தேவனுக்கு பயந்திருந்தான் என்று எடுத்த வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாய். அதனாலதான் பொன்னையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். தேவ ஜனமே ஆண்டவர் யாரையும் சும்மா உங்களே எங்கேயும் சும்மா தேர்ந்தெடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் யோசேப்பை தேவன் அந்த தகப்பனுடைய மடியில இருந்த யோசேப்பை புடுங்கி எடுத்தார்? வெளியில வா, உன்னை குழியில போடுறேன், கொண்டு போய் இருக்கிறேன். எதற்கா? பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில நீ வரணும், சும்மா வந்துட முடியாது. உனக்கு ஒண்ணுக்குள்ள தேவ பயம் இருக்கு, உனக்குள்ள தேவ பயம் இருக்குது. அந்த தேவ பயம் அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. யாருமே அவர்கிட்ட அந்த அட்வான்ஸை வாங்க முடியாது. ஆனா என்னுடைய கணவரை கூப்பிட்டு கொடுத்தாங்க. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள அந்த தெய்வ பயம் இருந்ததுனால. தெய்வ பயம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல சொல்லப்படுது அழகா சொல்றார். அவன் தன் வீட்டாரோடு, நான் மாத்திரம் குடும்ப தலைவனா இருக்கவங்களா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி, நான் மட்டும் தெய்வ பயத்தோடு இருந்தேன். ஏன் நானும் இருக்கணும், என் புருஷன் இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும். வீட்டாரோடு தெய்வ பயத்தோடு நான் கடந்து போவது அவசியமா இருக்கிற இடத்துல சொல்லலாம். ஆகையினால மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தெய்வ பயம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? Can anyone say the meaning? கர்த்தருக்கு பயப்படுறது கீழ்ப்படுகிறது தான், வேற ஒன்றுமே இல்லை. பயப்படுறதுன்னா ஒன்னே ரொம்ப பார்த்தோம்னா ரொம்ப நடுங்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்ல போனா பிளைண்டா ஒபே பண்றது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதா, நான் அப்படியே செய்வேன், அவ்வளவுதான். நோவா என்ன சொன்னா? கர்த்தர் சொன்னபடி அப்படியே அவன் செய்தான். பழைய சொன்னா செஞ்சுட்டான். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஊர் நின்று தேச விட்டு வெளியில வாழ்ந்தாரு, வந்துட்டார். எத்தனையோ காரியங்கள் இருக்கும். அவர் என்ன சொல்றார்? ஆவியானவர் என்னோட, தேவன் என்னோட என்ன பேசுறாரு, அதற்கு நான் கீழ்ப்படுகிறது தான் தேவனுடைய பயப்படுகின்ற பயமே உடைய, வேறு ஒன்றுமே இல்லை. தேவன் தன்னை அழைத்தனுடைய நோக்கத்தை யோசிப்பு அறிந்திருந்தபடியினாலே அவருக்கு கீழ்ப்படினார். கீழ்ப்படுகின்றவர்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு தெய்வ பயம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகியினாலே தான் இவங்க எல்லாம் வேதத்துல இடம் பெற்றிருக்காங்க. ஆகினாலே தேவ ஜனமே, கர்த்தர் பக்தி உள்ளவனை தனக்கு என்று தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுமே. ஆனால் நானும் நீங்களும் the first concept, the first item, அல்லது முக்கியமான காரியம், அவருக்கு பயப்படுகின்றோமா? நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன், நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. நம்ம விசுவாசிகள் சொல்றதுலையோ அல்லது கிறிஸ்தவர் என்று சொல்றதுலையும் பிரயோஜனமே இல்லை. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க,
நான் என் இஷ்டத்துக்கு போறேன், நான் என் இஷ்டத்துக்கு இருக்குது, அதுல எந்த யூஸும் கிடையாது. அப்படிப்பட்டவருடைய பெயர்கள் கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்படுவதில்லை. அது நானா இருந்தாலும் சரி, நான் தேவச்சன் நானா இருந்தாலும் சரி. சாலமோன் தாவீதுடைய மகன்தான். சாலமோன் தாவீதுடைய மகன்தான். தாவீது மரண படுக்கையில சாலமோன் சொல்றான், மகனே நீ ஜாக்கிரதையா இரு, கர்த்தருடைய கட்டளைகள் மோசேயின் கற்பனைகளை கைக்கொள், அந்நிய ஸ்திரீகளை படைக்காத. நீ ஏன்னா அப்படி பண்ணனா தேவனை விட்டுவாரு. ஆனால் அவன் செய்யவே இல்லை. தாவீது சொன்ன காரியம் பிகினிங்ல செஞ்சார். தாவீதுக்கு தரிசனம் கிடைச்சதா இல்லையா தெரியாது. ஆனால் சாலமோனுக்கு தேவன் தரிசனத்தில் உண்டாக உனக்கு என்னையா வேணும்னு கேட்டார். உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஞானம் வேணும்னா இதை காட்டிலும் அருமையா ஒன்று கேட்க முடியாது. பக்தி உள்ளவனாக இருந்தான், கீழ்ப்படுதல் இருந்தான். ஆனால் அவன் ஞானத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த விசேஷமானதை கேட்ட, நீ கேட்டாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்குறேன். கடைசியில் முடிந்தது என்ன? அம்மோனிய ஸ்திரீகளுக்கும் மோவாபிய ஸ்திரீகளுக்கும் பெலிஸ்தீயர்களுக்கும் இவன் ஆலயத்தை கட்டி கொடுத்து அவங்களோட போய்க்கிட்டான். தேவஜனமே, இதுதான் கடைசியில் நடக்கும். தேவனுக்கு கீழ்ப்படியாகும். நீ இப்படி பண்ணேன்னு சொல்லி நான் உன் தேசத்தை பிரிக்கிறேன். எதை ரெண்டா பிரிக்கிறேன். உனக்கு 2 கோத்திரம் தான், நீதி 10 கோத்திரத்தை யெரொபெயாம்கிட்ட கொடுக்குறேன். யெரொபெயாம் போய் ஆளுறான். யெரொபெயாமுக்கு ஒரு திட்டம் வருது. தேவ திட்டத்திற்கு விரோதமா பயம் இல்லாதபடி நாம் செய்கின்ற காரியங்கள் நம்முடைய மகிமையை, நம்முடைய மகத்துவத்தை தேவன் அழைத்து நமக்கு கொடுத்திருக்கின்ற ரட்சிப்பு வஸ்திரத்தை இழக்கின்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. யெரொபெயாம் போய் செய்யறான். 2 பொற்கன்று குட்டிகளை செய்து ஒன்றை கில்காலில் மற்றொன்றை தானேன்னு வைக்கிறான். எதுக்கு வச்சான்? அவருடைய எண்ணம் என்னன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு போவாங்க தேவாலயத்துக்கு, அப்ப என்னுடைய ஆட்சி போயிடும், என்னுடைய ஆளுகை போயிடும். தேவனுடைய ஆளுகை இல்லை, என்னுடைய ஆளுகை போயிடும். உன்னை கொண்டாந்தாங்க ஆளுகையில வச்சதே என் ஆண்டவராகிய தேவன். அதை மறந்துட்டான், செஞ்சான். கடைசியில் நடந்தது என்ன? யெரொபெயாம் விழுந்து போனான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து, நாம் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து எவ்வளவு நாள் ஓடிக்கிட்டே இருக்கோமா? கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் நிச்சயமா வரும், போராட்டங்கள் வரும், சில விஷயங்கள்ல தடுமாறி நிற்போம். இது எப்படி நடக்கும், இது எப்படி போகும்? பட் பிளைண்ட் ஃபெய்த், பிளைண்ட் ஃபெய்த். அநேக நேரங்களிலே பாஸ்டர் யார் நடந்து போச்சுன்னா குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவாங்க. நம்ம ஆமா, குட் ஃபார் நத்திங் தான், குட் ஃபார் நத்திங் தான். பட் காட்ஸ் டே வில் கம். கர்த்தருடைய நாள் வரும். நீ ஒரு உபயோகம் உள்ளவன், ஒரு தூக்கி உயரமான ஒரு நிலைமையில கர்த்தர் வைப்பார். அந்த நாட்களுக்கு கர்த்தருக்கு சொல்லும்போது மற்றொன்று சொன்னாங்க, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி. நான் அடங்கிதான் இருக்கணும். ஏற்ற காலத்தில் என்னை அவர் உயர்த்துவார் ஒரு நம்பிக்கை ஏற்பட இருக்கு. அடங்கி இருக்கிறது என்பது வேறு ஒன்றுமே இல்லை, கீழ்ப்படிந்து இருப்பதுதான். கீழ்ப்படிந்து இருக்கும் வரைக்கும் தேவன் நம்மளை உயர்த்திக்கிட்டே தான் போவார். பட் கர்த்தருடைய திட்டத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டாம். யெரொபெயாம் எடுத்தது போல, சாலமோன் எடுத்தது போல தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் என்னுடைய இஷ்டத்துக்கு வளர்ச்சிக்குவேன் நினைச்சா, என்னுடைய ஆதாயத்துக்கு நான் செய்வேன் நினைச்சா, அங்க வீழ்ச்சி தான் ஏற்படுமே ஒழிய உயர்வு வராது. ஆகினாலே பக்தியா இருக்க விரும்புகிறேன் என்று நான் சொல்வேன். நான் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டியது எனக்கு அவசியம். அது என் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவோம். 2வதாக ஒரு கான்செப்ட், 1 by 1 நான் போகலாம் நான் விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அது பண்ண. வேத தியானம் ரொம்ப முக்கியம். வேத தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பாஸ்டமாக உள்ளது. அவங்க தான் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பிரசங்கம் பண்ணலாம், அவங்க சொல்லணும். பவுல் சொல்றார், காலத்தை பார்க்க போனால் நீங்க தான் பெரிய பிரசங்கியாரா இருக்கீங்க, இன்னும் பால் உண்கின்ற குழந்தைகளா இருக்கிறீங்களே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி சபைக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார். ஆகையினாலே வேத பிரமாணம் என்பது ஒன்று இருக்குது. அதன்படி பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். அனனியாவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அனனியா என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற யூதர்களினாலே நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா. இந்த அனனியா தமஸ்குல இருக்காரு. இதை நம்ம 9வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது சவுல் போகும்போது, சவுல் பவுலாக மாற்றப்படுவதற்கு முன்பு
கர்த்தர் அவனை சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ போ. அவன் போய் யூதாவின் வீட்டில் தங்கி இருக்கான் நடுத்தருவில். அப்போ அனனியாட்ட தேவன் சொல்றாரு, நீ போய் இந்த மாதிரி சவுல் வந்திருக்கான், அவனுக்கு போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவன் உங்களுடைய ஜனத்தை எல்லாம் துன்பப்படுத்துவதாச்சு. நான் இப்படி இல்லை, இப்போ அதெல்லாம் இல்லை, நீ போ. அது அந்த இடத்துல முடிந்து எல்லாம் முடிஞ்சு பின்னால பவுல் சாட்சியா சொல்றாரு. சொல்லும் பொழுது அந்த 22வது அதிகாரத்துல 12வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. நான் தேவஜனமே, வேத பிரமாணத்தின்படி நானும் நீங்களும் பக்தி உள்ளவன். நான் இருக்கணும், பயந்திருக்கணும். வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனாக இருக்கணும். வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனாக இருப்பது ரொம்ப அவசியம். அது வேத தியானம் நமக்கு தேவைப்படுது. அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அதை பார்க்கும்போது we have to prepare நம்முடைய இருதயங்களை எப்பவுமே ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறது வேதம் தான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், பாஸ்டர் வசனங்களை சொன்னாங்க, நான் செய்தியை கேட்டுட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். ரைட், வீட்டுக்கு போனோடனே எனக்கு ஏதோ பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குது, அதுல நான் லைத்து போறேன். இன் ஸ்பைட் ஆஃப் தட் வேதத்தை தியானிக்கணும். தேவஜனமே, கடைசி காலம் எஸ்ராவை குறித்து வாசிக்கும்போது, எஸ்ரா 7:10 வாசிக்கும்போது சொன்னார், எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதன்படி அதை உபதேசிக்கவும், யாருக்கு? யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளும் நியாயங்களை குறித்து உபதேசிக்கிறதுக்கும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிப்போங்க, நல்லா இருக்கும் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே அவருடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன் என்பவர் தன்னுடைய இருதயத்தை வேத வசனத்தின்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கணும். we have to train, அதை அபியாசப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வசனத்தை நம்ம இருதயத்தில். ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன், எதை சொன்னாலும் உடனே ஒரு வசனத்தை கொடுப்பாங்க, டக்குன்னு வசனத்தை, அது அப்படியே அவங்களுக்கு ஹேபிட்டாவே போயிடுச்சு. இதான் ஒரு சூழ்நிலை. ஒன்று கத்தை பார்க்கவே இருக்காரு, வலது காலத்தினாலே உன்னை தாங்கவே இருக்காரு. நீ என்னுடைய கண்ணுக்கு உன்னை தொடர, என் கண்மணியை தொடரான்னு சொல்றாரு. உள்ளங்கையில் ஆரம்பித்து வாக்கு தத்தங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லு. நான் அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கவங்கள என்கரேஜ் பண்ணி விட்டுருவார். மனுஷனுடைய வார்த்தைகள் ஒரு நாள் இன்னொரு மனுஷனை தேய்ச்சார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிப்பார், கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் வேத பிரமாணத்தின்படி நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். நம்ம ஆராயம். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் காத்திருக்கும், பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவே, கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவேனோ, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே, கதிரவன் தோன்றும் காலையிலே. காலை விழிப்பு கர்த்தருக்கு பிரியம். தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து வேதத்தை தியானிக்கிறது ரொம்ப அவசியம். That is the best time. ஆம் தேவஜனமே, நிறைய பேர் வேலைக்கு ஓடுறவங்க, நான் ரிட்டையர், ஆனால் நான் தைரியமாக அதை பிரசங்கிப்பேன். வேலைக்கு ஓடுறவங்க, அதுலேயும் சகோதரி காலையில் எழுந்து இன்னைக்கு என்ன மெனு போடுறது, என்னத்தை சமைக்கிறது, என்ன பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துருவேன், என்ன கொண்டு போவாங்க, அடுத்து நான் என்ன இது, நானும் ரெடி ஆகணும், வேலைக்கு போடுவாங்க, நானும் ரெடி ஆகணும், இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு ஓடணும். அப்போ எப்படி பிரதர், எப்படி பிரதர்? நம்முடைய விருப்பம் தான் தேவஜனமே. சிலருக்கு சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். முடியாது, வயது நிறுத்த கூட பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுப்பினாங்க ஆண்டவர், உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபத்தை பண்ணிட்டு உட்கார்ந்து அந்த வேதத்தை திறந்து பிரார்த்திக்கணும். The Lord is speaking to you directly. வேறு யாரும் பேச வேண்டாம், ஆண்டவர் என்னோட தனிப்பட்ட விதமாய் பேச. நான் எந்த பைபிள் காலேஜ்லையும் படிக்கிறேன், நான் எங்கேயும் போய் எந்த ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறேன். 2-3 தடவை நான் ட்ரை பண்ணேன் கரஸ்பான்ஸில், இந்த முட்டாள் மண்டையில் ஏறல. வரும் 2-3 லெசன்ஸ் வரும், நல்லா மார்க்ஸ் எல்லாம் போட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணவே முடியாது. ஒன்றை மாத்திரம் நான் கற்றுக்கொண்டேன். The best Bible university in this world is the Holy Spirit University.
தேவனே, பரிசுத்த ஆவியானவருடைய பல்கலைக்கழகம் இருக்குது இல்லையா, அந்த பல்கலைக்கழகத்தில் நீங்க படிச்சு பாருங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் நீங்க போய் உட்காருங்க. அந்த வேத பிரமாணத்தின்படி நீங்கள் நான் பக்தி உள்ளவர்களாக மாற முடியும். தெளிவாக சொல்ல முடியும். இந்த இடவயதில் பார்த்தவங்களுக்கு என்னுடைய உடன்பிறந்த சகோதரி இருக்காங்க. அவருடைய கணவனும் ஊழியத்தில் இருக்காங்க. அவர்களை கேட்டால் நல்லா தெரியும், என் குடும்பத்தில் சிலர் கேட்டால் தெரியும். இவனா மைக்கை பார்த்தோன்னே கிட்ட அழுவாங்க. சின்ன பள்ளியில் இந்த பேச்சு போட்டியாக இருந்து பேரெல்லாம் எடுத்துருவாங்க, போட்டுருவாங்க. இதை போய் பார்த்தோன்னு போட்டு வந்து பப்பா திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மோசேக்கு சமமானவன். இவனா அப்படி இருந்தால் நினைப்பீங்க. திக்கு வாயும் மந்த நாவும் கர்த்தர் என்னையும் தொட்டார். வயதில் தேவன் என்னை தொட்டார். அதற்கு பின் ஒரு ஆச்சரியமான சில படிகளை கர்த்தர் ஏற உதவினார். படி கற்களாய் சில பக்தி உள்ளவர்களை கொண்டாந்து வச்சார். ரட்சிப்புக்கு ஒரு படிக்கல், பிரசங்கிக்க ஒரு படிக்கல், அதுக்கப்புறம் தைரியம் ஊட்ட ஒரு படிக்கல். இவ்விதமாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாய் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும் என்று சொன்னவர் என்னுடைய பாரங்களை சுமந்து 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 என்னை மேலே கொண்டு வந்தவங்க நிறைய பேர் என்னுடைய ரூமிங்ல இருந்தாங்க. அது ஆகியனாலே வேதத்தை தியானிக்கிறது அதை போல ஒரு அருமையான காரியம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. 2 தீமோத்தேயு 3:14 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அள்ளப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் எந்த நற்கிரியை செய்கிறதுக்கு அவனுக்கு தேறினமா இருக்கும்படியாய் அந்த வேத வசனம் அவனை உருவாக்குகிறது. அது மாத்திரமல்ல தேவனே, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக. எங்கே நம்ம எழுதி போய் கற்றுக்கலாம். வேத வசனம் தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த வேதத்தை நான் தியானிக்க 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 பேதையானவன் ஞானியானவனாய் மாறும். ஹல்லேலூயா. நான் பேதையா இருக்கிறேன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாஸ்டர் சொன்னாங்க, குட் ஃபார் நத்திங். எஸ், நான் இந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க சொல்லும் பொழுது வேற ஒன்று என் கண்ணில் கண்ணீர் தான் வந்தது. பிகாஸ் ஐ நியூ வெரி வெல் அபவுட் மீ. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க தான், குட் ஃபார் நத்திங் தான். அதனால கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய வேதத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த நாளிலிருந்து கர்த்தரிடத்துல போய் கற்றுக்கணும். நான் சில சமயம் யோசிப்பேன், எனக்கா ஆண்டவர் எனக்கா சொல்லிக் கொடுத்தீங்க, இதை எனக்கா சொல்லிக் கொடுத்தீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கா சொல்லிக் கொடுத்தீங்க. ஒவ்வொரு முறையும் வேதத்தை தியானிக்கும் பொழுது அதை கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லாமலே இருக்க முடியாது. என்னுடைய தகப்பனர் 87 வயதில் கர்த்தருடைய சமூகம் போனாங்க. 85 வயது வரைக்கும் அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் வேதத்தின் படி ஏற்றுக்கொள்ள முழுகி ஞாசனம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாங்க. என்னுடைய அறையிலிருந்து நான் போகப்படுத்தாண்டி நாங்கள் என்ன நான் ஞாசனம் எடுக்கணும்னாங்க. அப்போ நான் கேட்டேன்ப்பா, ஒருத்தருடைய கம்பல்ஷன் பெயரில் எடுக்கிறீங்களா, எப்படி எடுக்கிறீங்க? நோ நோ நோ, ஐ கன்வின்ஸ்ட். வேத வார்த்தை என்னோட பேசினது, நான் அதனால அந்த வேத வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் எடுக்கணும்னு எடுத்தாங்க. ஆண்டவர் 2 வருஷம் கொடுத்தாங்க. இந்த 2 வருஷத்துல கர்த்தரோட இசைக்கு இடைவா இருந்து சந்தோஷமா அவங்க தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது ஒரு பெரிய நீண்ட கதை. கர்த்தரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் செய்கிறார். தேவன் அது அந்த தன்னுடைய அற்புதம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காலையில அவங்க வேதத்தை வாசிப்பாங்க, வேதத்தை வாசித்து வசனங்களை முத்தமிடுவாங்க, வசனங்களை முத்தமிடுவாங்க. என்ன அவர் பேசுகிற தெய்வம், பேசுகின்ற தெய்வம். யாரை கொண்டு பேசுவார்? பிலேயாம்கிட்ட கழுதையை கொண்டு பேசுறியா? தெய்வத்தினமே பிலேயாம்க்கு கண்ணை திறக்க வச்சுட்டு அதை கழுதலாம். தூதன் நிற்கிறான் வழியில, இடத்துல போறதுக்கு ஏன் போட்டு அடிக்கிற? கழுதைக்கு தெரிஞ்சது, தாரில் உள்ள மனுஷனுக்கு தெரியும். கர்த்தர் நம்முடைய தெய்வம் பேசுகிறது தம்முடைய வார்த்தையினாலே. எத்தனையோ நேரங்களில் நான் உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். உட்காரும் பொழுது வேதத்தை திருப்பும்போது கர்த்தர் என்னோட தெளிவா பேசுவார். அப்ப நான் சொல்றேன், என்கிட்ட பேசுறீங்க?
ஆகையால ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு அருமையான நிகழ்வு ஒன்று இருக்குது. 8வது அதிகாரத்தில் வாசிப்பொழுது பிலிப்பு என்ற ஒரு தேவனுடைய சீஷன் இருக்காரு. ஆண்டவர் அவனை கூட்டிட்டு போறாரு. எங்க நீ போகணும்? நீ காசா நாட்டுக்கு போ. எதுக்கு ஆண்டவர்? ஒண்ணு கேட்கல, போறான். அந்த இடத்துல எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகியினுடைய மந்திரி ரதத்துல வந்துட்டு இருக்கான். என்ன சம்பந்தம்? எத்தியோப்பிய நாட்டு மந்திரிக்கும் பிலிப்புக்கும் போகும்பொழுது அவர் போறாரு. போகும்பொழுது அவர் வேதத்தை வாசித்து ஏசாயா புத்தகத்தில் அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல எடுத்துக்கொள்ளப்பட்ட மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக அமைதியாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவர் வசனங்களை வாசித்து போறான். போகும்பொழுது கேட்கிறான், இது யாரை குறித்து சொல்லியிருக்குது? இது யாரை குறித்து சொல்லியிருக்கு? பிலிப்பு அவனோட சேர்ந்து கொண்டு எல்லா காரியங்களையும் சொல்றான். சொல்லி நடந்து, நான் சுருக்கமா சொல்றேன், வேதத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. நடந்து போகும்போது தண்ணீர் இருக்குதே, இதை நம்ம தள்ளலாமா? இறங்கி போறாங்க, ஞாசனத்தை கொடுக்குறாரு ஆவியானவர். பிலிப்பு கொண்டு வச்சார். இந்த அறிவு அந்த கந்தாகி, அந்த எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகி மந்திரிக்கு எப்படி உண்டானது? வேதம் தான். அவனுக்கு தெரியல, யாரை குறித்து சொல்லிருக்குன்னு தெரியல. தேவஜனமே, ஆனாலும் அவன் அந்த வேத வார்த்தைக்கு கீழ் வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனாக இருந்தான். அவனை வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனாய் மாற்றத்தக்க கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எனக்கும் உங்களுக்கும் விளங்கலைன்னா தேவ ஆவியானவரை யாரையா கொண்டு விளக்குவார், அது சந்தேகமே இல்லை. நான் அநேக காரியங்களை தேவ பார்த்து தான் கற்றுக்கொள்வேன். அதிகாலையிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத தியானிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு, தட் இஸ் a very big strength. எந்த மெடிசன்ஸும் தெரியல, ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்மளுக்குள்ள அது கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், ஆச்சரியமா இருக்கும். காலையில் நான் பார்க்கணும், சில விடிஞ்ச முடியாம 3-4 மணிக்குள்ள எல்லாம் அவங்க பாட்டு நடப்பாங்க. நாங்கள் குடியிருக்கிற இடத்துல அது ரொம்ப ஒரு வயசானது. அவர் என்ன செய்வான்னு தெரியாது, சுற்றி சுற்றி ஓடிட்டே இருப்பாரு. நாங்கள் இப்படி எழுந்து காலையில் கத்தாவே தேவ ஆவினால நிரப்பப்பட்டு நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நாங்கள் செய்ய மாட்டேங்கிறோம் ஏன்னா அப்படிதான் யோசிப்போம். காலை விழிப்பு நல்லது, தேவ சமூகத்தில் காத்திருப்பது நல்லது. பக்தி உள்ளவனாய் என்னை மாற்றுவது, கர்த்தருக்கு நான் பயப்படுவது. 2வது வேத தியானம், அதிக முக்கியமான ஒரு காரியம். நான் 3வது ஒரு காரியம் ஜெபம். ஜெபம் இல்லாத இடத்துல பக்தி இருக்காது. ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபிக்கிறதுன்னா என்னது நம்ம சொல்றோம்? காலையில குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம், அதிக முக்கியம். முடியுமானால் காலையிலும் மாலையிலே செய்யணும். குடும்ப ஜெபம் காலையிலையும் நீங்க செய்யணும், மாலையிலையும் செய்யணும். கஷ்டம் இருக்கும், எல்லாரும் ஒரே நேரத்தில் கூடி வர்றதுன்றது நடக்கிற காரியமே இல்லை. யாராவது 6 மணிக்கு தான் வீட்டு விட்டு கிளம்புவாங்க. இல்லை இன்னும் கூட இப்போ நிறைய பிள்ளைகள் பாவம் ஐடியிலலாம் நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்க. அதில் பொம்பளை பிள்ளைகள் தான் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் அவங்க போயிட்டு படுக்கணும்னு வாங்க. நீ வா ஜபத்துக்குன்னா கஷ்டம் தான் விடுவாங்க. பட் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காரணும், குடும்ப ஜபத்தில் உட்காரணும். அது எல்லாருடைய பக்தியும் பக்தியாகும். அதனால் ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான காரியமாக இருக்குது. அது திரும்பவும் நான் பொன்னேரிவை தான் சொல்லுவேன். அவன் 10 அப்போஸ்தலர் 10:2 பார்த்தேன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் யார் தெரியுமா? 100க்கு அதிபதி. அந்த 100க்கு அதிபதிக்கு எவ்வளோ பெரிய வேலைகள் இருக்கும். இன்னொன்று, அவர் யூதன் இல்லை, உங்களையும் என்னையும் மாதிரி புறஜாதியா காணி ஆட்சிக்குள்ள வராதவங்க. காட்டொலிவ மரம், இன்னும் தெளிவாக சொல்றாங்க, நீங்களும் நான் எப்படி இருந்தோமோ அதே தான் கொண்டேன். ஆனால் கொர்நேலியு கிட்ட ஒரு தனி விதமான காரியம், தேவ பக்தி உள்ளவனாய் மாத்திரம் இல்லை, அவன் தேவனை பயந்திருந்தவனாய் மாத்திரமல்ல, அவன் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஜெபித்துக் எப்படி முடியும்? ஒரு 100க்கு அதிபதியாக முடியுமா? அப்ப 100க்கு அதிபதியாக முடியுமானா நான் சாக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை. கண்டிப்பா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நாங்க கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு வரைக்கும் காலையில் தான் என்னால ஜெபிக்க முடியும். காலையில் நான் ஜெபம் பண்ணாமல் விட்டு வெளியே போக மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம். அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆனேன், என்னுடைய மனைவி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் காலையில் மாத்திரமல்ல மாலையிலும் ஆரம்பிச்சோம் ரிட்டையர் லைஃப்.
அதனால தான் நான் சொன்னேன், ஒரு சிலருக்கு சில காரியங்கள், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அவங்களால பண்ண முடியாமல் இருக்கும். அது கர்த்தருக்கும் தெரியும். அதுக்கு காலையும் மாலையும் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் காலையில் எழுந்தோடனே சில காரியங்களை டிவியை ஆன் பண்ணேன். சொல்லுவாங்க டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னா, இல்லை, செய்தியை பார்ப்பேன். இன்னைக்கு காலையில் கூட போட்ட உடனே பார்த்த உடனே ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. கோவாவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவில் ஏதோ வெடி கேஸ் வச்சா என்ன இதுக்கு முன்பு ஒரு ஆன் த ஸ்பாட் இறந்து போவாங்க. ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நம்ம கடமையாக இருக்கு. தேசத்துக்காக ஜெபிக்கலாம். இந்த சபையில தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. ஆகினால ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுங்க, என் பையனுக்கு ஒரு வேலையை கொடுங்க, எனக்கு இதுல அதுவும் கேட்கணும். ஆனா வேறு சொல்ல இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows everything. நான் தேவனால் அறியப்பட்டவனாய் இருந்தால் என்னுடைய தேவைகளை தேவன் அறிந்திருப்பார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதுக்கு ஜெபிக்கிறான், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் வேதம் சொல்லியிருக்கு. கேட்கிறது, பட் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் நம்ம எதுக்கு கொடுக்கிறோம்? முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறோம்? நம்ம எதற்காக நாம் காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம்? மோசே குறித்து வாசிக்கிற சங்கீதம் 106 எடுத்து வாசிக்கப்படுது. அந்த இடத்துல அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவர் முன்பாக திறப்பின் வாசலிலே அவர் நின்றார். திறப்பின் வாசலிலே நிற்கத்தக்கதான ஒரு அனுபவம். அழிக்காதபடிக்கு யாத்ரா 32 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். புற்கட்டுக்குட்டியை ஆரோம் செய்தாரு, முன்ன நிறுத்தினாரு, இவங்க பாவம் செஞ்சாங்க, மலைக்கு போறாரு. மோசே இடத்துல அவர் சொல்றாரு, நீ என்னை விட்டு நான் இந்த ஜனங்களை அழிச்சிடுறேன். ஆண்டவரே, இங்கே உங்களுடைய மகிமை குறைவாயிடும், உங்களுடைய ஜனத்தை இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க, இந்த வனாந்தரத்தை அழிக்கிறதுக்காக நீங்க கொண்டு வந்தீங்க அப்படி மற்றவங்க பேசுவாங்க. அதனால இவர் என்ன சொல்லிடுறாரு, கடைசியா திரும்ப போகும்படி என்னுடைய பேரோடைய புத்தகத்துல கிறுக்கி போறோம். அல்லேலூயா. என்னுடைய பேர், அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவ ஜனமே, அவர் ஜெபிக்கிற மனுஷன் தன்னுடைய பெயர் தேவனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும்ன்ற நம்பிக்கை. ஆனா அது போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்கள் காப்பாற்றப்படணும். நீங்களும் நான் திறப்பின் வாசல் நிற்கணும். சகோதரி ஜெபிக்கு சொன்னாங்க, சீர்கெட்டு இருக்குது. இந்த வார்த்தையை நான் கவனிச்சாங்க. ஜெபிக்கு போது தேசத்துக்காக ஜனங்களுக்காக சீர்கெட்டு இருக்கிறது உண்மை. அதிகமா வாலிப பிள்ளைகள் சீர்கெடுக்கத்தக்கதான காரியத்தை சத்துருவான செஞ்சுட்டு இருக்காங்க. நாம் தெய்வத்திறமை மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். நான் பெத்த பிள்ளை இது நல்லா இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணனா மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தாரே. அதுதான் சொல்லும், அதுதான் சொல்லும், வேற ஒண்ணுமே கிடையாது. When we pray for them, திறப்பின் வாசல்ல நீங்களும் நானும் நிற்கணும். திறப்பின் வாசல் ஜெபம் நிறைய இடத்துல நடக்கும். நிற்கிறேன் நான் என்னுடைய பக்கத்து வீட்டில் என்னுடைய அந்த பிள்ளைக்கான ஜெபம் பண்றேன். என் பிள்ளையை கட்டுப்பாடு கைவிட மாட்டேன். சரி, ஒரு பரந்த நோக்கு நம்ம ஜெபத்துல காணப்படணும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. எசேக்கியாவின் புத்தகம் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தரையும் நான் பார்க்கிறேன். தேவஜனமே, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஜெபிக்கிறவர் பக்தி உள்ளவர். எதற்காக ஜெபிக்கிறான்றது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு எது பிரியம்? நிறைய ஜெப குறிப்புகள் வேதத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு,
சத்தியத்தை நிமித்தம் சங்கிலிகளாலே கட்டப்பட்ட எங்களுக்காக ஜெபியுங்கள். சுவிசேஷம் உங்கள் மத்தியிலே எப்படி பிரகாசித்து பலன் தருகிறதோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போய் பிரகாசமாய் அது ஒளிரத்தக்கதா சுவிசேஷம் செல்லத்தக்கதான வழிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Lots of prayer requests in the Bible. நான் என்ன படிக்கிறேன்னா, வளராத நாட்களில் குறுகி இருக்கிற நாட்களில் ஜபம் தான் இருக்கும். அப்பா அம்மாவா என்ன, என்னுடைய சகோதரி, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய தேவைகளை, என்னுடைய படிப்பு இப்படிதான். ரட்சிப்பின் நாட்கள் வந்த பொழுது அதனுடைய எல்லையை கத்த பெரிதாக்கி காட்டினார். மகன் இப்படிதான் செஞ்சோம். இன்னைக்கு கூட நாங்கள் ஜபம் பண்ண அதிகமான நேரம் கத்த சாட்சி, அதிகமான நேரம் நாங்கள் சில சமயம் நான் கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பேன் தேசத்துக்காக. ஒரு பள்ளி ஐயா கிட்ட பற்றி நான் பேசிட்டு போகிறேன். இந்த சத்தீஸ்கர்ல அப்படி நடக்குது. நான் இருந்த இந்த மிஷினரிமார்கள் வேலை செஞ்ச இடத்துல நான் இருந்தேன். எத்தனை பேர் நீங்க பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த கிறிஸ்தவ செய்திகளை பார்க்கும்போது 200 வருஷத்துக்கு மேற்பட்டதான வயதான ஆலயமானது இடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் ஆலயங்கள் மூடப்பட்டது, சீல் வைக்கப்பட்டது. நீங்களும் நானும் காலை வேளையில் தேவ சமூகத்தில் விடுதலையோடு நம்ம பங்கு பெறணும்னா ஒவ்வொரு நாளும் நான் தேவாலயத்துக்கு இந்த வேதத்தை கரத்தில் எடுத்துட்டு வெளியில் போகும்போது கர்வத்தோடும் தைரியத்தோடும் போவேன். என்னை ஆண்டவர் விடுதலையோடு அனுப்புகிறார், விடுதலையோடு அவர் ஆராதிக்கிறார். அதே நேரத்தில் கஷ்டத்திலையும் சபைகள் இடிக்கப்பட்டோம். எத்தனை இடங்களில் ஊழியக்காரர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. நிறைய எனக்கு சில வீடியோஸ் நான் பார்த்தேன். கழுதையில ஏற்று ஊர்வலம் வர வைக்கிறது, என்னுடைய கசமத்தம் அனுப்பியிருந்தாங்க. பார்க்க கண்ணீர் தான் வந்தது. நான் தேவைச்சாங்க திறப்பின் வாசல்ல நிற்கத்தக்கதாக ஒருவனை தேடின நான் ஒருவனை கூட பார்க்கிறேன். இட் இஸ் அவர் பியூட்டி, இட் இஸ் அவர் பியூட்டி. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்கு முதலாவது நன்றி சொல்றேன். காலையில் நான் ஆலயத்துக்கு தைரியமா விடுதலையோட போறேன், தேவனை ஆராதிக்கிறேன், சந்தோஷமா நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பாடி ஆராதிக்கிறேன். ஆனால் என்னை போன்ற சக சகோதரர்கள் சகோதரிகள் இந்த இடத்துல மணிப்பூர்ல, சத்தீஸ்கர்ல, ராஜஸ்தான்ல, பீகார்ல, பல இடங்களில் வட இந்திய பகுதிகளில் இந்தியாவில் அது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறது. அதையும் நான் தெளிவாக சொல்றேன். இது என்ன சொல்றது? இது ஒரு சோதனை விசுவாசிகளுக்கு சபைகளுக்கு வந்திருக்கு. என்ன பண்றாங்க என் பிள்ளைங்க? விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? சபைகள் அந்த சபைகள் அருமையான சபையில அந்த தேசத்துக்காக ஜெபித்தாங்க. என்ன செய்யறாங்க? இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். தேசத்தை ஆபிரகாம் என்ன செஞ்சார்? சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்காக வர்றாங்க. அவனிடத்துல மாத்திரம் நின்று பேசுறான், மற்ற 2 பேரும் போயிட்டாங்க. அப்ப கேட்கிறான், என்ன ஒரு தைரியம் வருதுன்னா ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ? 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழிச்சிருவீங்களா? இல்லப்பா நான் அழிக்க மாட்டேன். அந்த 50ல் 5 குறைஞ்சு 45 மாத்திரம் இருந்தா இல்ல அழிக்க மாட்டேன். இப்படியே இவர் கேட்டு 30, 20, 10 வரைக்கும் வந்துட்டார். பரிந்து பேசுகிறதுடைய ஜெபம். நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்காரு, வந்தாரு பார்த்தாரு சாப்பிட்டாரு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து போயிட்டாரு, போகும்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்துகிறேன். ஆபிரகாம் நின்றது சோதோம் குமாராவுக்காக, தானியேல் நின்றது எருசலேமுக்காக. தானியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாக அந்த பார்க்கக்கூடிய 9வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவன் எசேக்கியேலின் புத்தகத்தில் வாசிக்கிறான். அவன் எரேமியா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 70 ஆண்டுகள் ஆகும். அந்த பாழ்கடிப்புகள் நீங்கிறதுக்கு 70 வருஷம் ஆகும். இம்மீடியட்டா அவன் செஞ்சது உபவாசித்தான், ஜெபித்தான், கண்ணீர் வடித்தான். ஆபிரகாம் தானியேல் இடத்துல எந்த பாவம் இல்லை. அவன் என்ன சொல்ல, நான் பாவம் செய்தேன். அந்த வாசிக்க மட்டும் அப்படி ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இங்க தானியேல் எங்கேயா பாவம் செஞ்சாரு, பட் இயேசு கிறிஸ்து பாவம் செய்தார். இயேசு கிறிஸ்து பாவம் செய்தார். இவர்களுக்கு பந்தியம் கேட்டார். கெத்செமனே தோட்டத்தில் நமக்காக கதறின தேவன் அவர் சொல்லிக் கொடுத்ததுதான். தானியேல் பணி ஏற்பட தானியேல் போய் சொல்றார், கெஞ்சுறார். அப்ப தேவதூதன் வரார், தானியேலே நீ தேவனுக்கு பிரியமானவர். ஜெபிக்கிறவங்க தேவனுக்கு பிரியமானவர், ஜெபிக்கிறவங்க தேவனுக்கு பக்தி உள்ளவங்க,
ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபத்திற்கு தேவதூதனை அனுப்பி பதில் கொடுப்பார். அதுதான் கொர்நேலியுவின் நடக்கும். தேவனுக்கு அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான், அதனால தேவதூதன் அவனுக்கு இறங்கி வந்தான். நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் நமக்கு செய்தியை கொண்டு வர முடியும். இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். வேற யார் கையில் அந்த பாரம் வேதனை நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார். ஆகையினால் இது ரொம்ப அவசியம். இது திறப்பின் வாசனைகள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிப்பாங்க. அதாவது இந்த பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில தடையா இருக்குது. ஒன்னும் செய்ய முடியல. நீதி நியாயம் எதுவுமே இல்லை. அதுல ஒரு கடைசியில் அந்த வசனம் வந்து 14-15 மாத்திரம் வாசிப்போம். ஏசாயா 59:14-15. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றுட்டு இடறி வந்து சேராமல் போயிற்று. தள்ளுபடி ஆயிற்று சத்தியம். பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இன்னைக்கு நடக்கிற காரியம் இது எல்லாமே. தொடர்ந்து இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவராயிருந்தார். ஆனால் ஒருவனும் இல்லை. இதற்காக ஜெபிக்கிறவன் ஒருவனும் இல்லை. திறப்பின் வாசல் இருக்கிறவனு நியாயம் பின்னிட்டாகிறதா, நீதி தூரத்தில் நின்றுச்சு, சத்தியம் வீதியை இடறிட்டு, யதார்த்தம் வந்து சேராமல் போயிடுச்சு. எப்படி இருக்கும் இன்னைக்கு கோர்ட்ல என்ன மாதிரி ஜட்மெண்ட்ஸ் வருது? உங்க பாஸ்டர் யா பாஸ்டர்னா 2 பேரும் குவாலிஃபைடு லாயர்ஸ், வெரி வெல் குவாலிஃபைடு லாயர்ஸ், அட்வொகேட்ஸ். அவங்க பார் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணல, பிராக்டிஸ் பண்ணல. பட் ஆண்டவர் வித்தியாசமா அவங்களை என்ன பண்ணாரு? நியாய சாஸ்திரிகளா சபையில் கொண்டாந்து அவர்களுக்கு தெரியும் சட்ட திட்டங்களின் படி கொடுக்கப்படுகிறதான ஜட்ஜ்மெண்ட் சரியா இருக்குதா இல்லைன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ரீசெண்டா திருப்பூர் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. தேவ ஜனங்க ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம செய்திகளை கண்டிப்பா இந்த நாட்களில் கண்டிப்பா பார்க்கணும். என்ன செய்திகள் வருது, எந்தெந்த காரியம் நடக்குது, தேசத்தினுடைய காரியங்கள் எப்படி நடக்குது, நியாயம் பின்னிட்டு ஆகுதுன்னா எப்படி பின்னிட்டு ஆகுது, பிளான்டா பண்றாங்க, தைரியமா பண்றாங்க. ஒன்றும் இல்லை. சத்தீஸ்கர்ல 200 வருஷங்கள் மிஷனரிமார்கள் கட்ட அந்த ஆலயம் லோக்கல் கோர்ட்ல போய் ஜட்மெண்ட்டை வாங்குறாங்க. வாங்கி இங்க அப்பீல் பண்ணதுக்கு கூட டைம் கொடுக்காம அன்னைக்கு ஈவினிங்கா வந்து புல்டோசர் வச்சு அடிக்கிறாங்க. இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59வது அதிகாரத்துல தெளிவாக சொல்லப்பட்டதான சகல காரியங்கள் இதுதான். So this is time to pray. யார் நாம ஜெபிக்கிறோமோ, நாம் பக்தியில் எல்லா பக்தியும் இருக்கு. அதுக்கான காரணம் சொன்னேன், ஜெபிப்பது ரொம்ப அவசியம். இதெல்லாம் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அன்பு. அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. The foundation, கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே அன்பு தான். அன்பு இல்லாமல் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம், அறிவு நமக்கு என்னத்தை கொண்டாலும் இருமாப்பை கொண்டு வரும், ஆனால் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி உள்ளவனா இருக்கேன், எனக்கு அந்த பக்தி விருத்தி அடையணும். ஒரு இடத்துல ஒரு குட்டையை போல தேங்கிற தண்ணியா இருக்கக்கூடாது. இட் ஷுட் மல்டிப்ளை, அது பெருகணும். அப்படின்னா வேதம் என்ன சொல்கிறது? அறிவானது இருமாப்புள்ளது, அன்பு அன்பு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். அன்பு தான் பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்துல இருந்தால் மறுகணத்துல அறன்னு சொல்லுது, மறுகணத்தை காட்டு. வாலிப நாட்கள் சொல்லுவேன், நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? உங்க சாமி அவர் படிச்சிருக்காரு, உங்க சாமி தானே சொல்லியிருக்காரு ஒரு கணத்துல இருந்தால் மறுகணம். ஆமா, ஏன் நான் மறுகணத்தை காட்டுவேன், நீ அதையும் அடிச்சு போயிட்டே இருப்பேன், நான் என்ன பண்ணுவேன்? பட் அதெல்லாம் வாங்கணும். அதை வாங்குறது தான் அன்பு. மறுகணத்துல அடி வாங்குறது தான் அன்பு. தேவச்சந்திரன் அது வாங்குறேன்னா நான் அவமானப்பட்டுருவேன், நான் ஒண்ணும் இல்லாம போயிடுவேன் நினைச்சான்னா அங்க தேவ அன்பு இல்லை. அப்படி தேவன் யோசிச்சிருந்தானா அவர் கன்னத்துல அறையிருந்து இயேசு கிறிஸ்து வாங்கியிருக்க மாட்டார். அப்படி யோசிச்சுட்டா அவர் தன் மேல துப்புரத்தை வாங்கியிருக்க மாட்டாரு. அவர் எத்தனை சொன்னதை அவர் கேட்டிருக்க மாட்டார். யாருன்னு தெரியுமா? பிதாவுடைய குமாரன்
என்னை பார்த்து நீ எத்தனை சொல்றியா? என்னை பார்த்து வந்து லேகியோன்னு சொல்றியா? நீ என்னை பார்த்து இப்படி சொல்றியான்னு அவர் நினைச்சிருந்தானா ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் ஒன்று நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அதோட முடிஞ்சு போயிருக்கோம். என்னுடைய ரட்சிப்பு பூர்ணப்பட்டிருக்காது. என்னுடைய ரட்சிப்பு பூர்ணப்படணும்னு ரட்சிப்பின் அதிபதி ஆனவரை தேவன் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார் வேதம் சொல்லி. எஸ், அவர் பூரணப்பட்டதுனால அந்த பூரணத்திலிருந்து எனக்கு தேவன் பூரணத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். தேவ ஜனமே, அன்பு தான் எல்லாத்தையும் ஒரு அதிகாரமே இருக்குது. போர் எழுதுக்கு இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகளை 14 அதிகாரத்தில் அன்பு சடத்தி, தாழ்வு சடத்தி, நம்பு சடத்தி இருக்கும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம், அது ஒன்றும் புதுதான ஒன்று இல்லை. ஆகினால் அன்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே 1 Corinthians 8:3 தேவனிலே அன்பு கூறுகிற எவனும் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். If there is God's love in me, நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னா கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன், அதுதான் உண்மை. நான் கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிறேன். கைப்பட்டுதான் ஏன் இவ்வளோ காரியங்கள் நடக்குது? பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 3 தரம் மறுதளித்தார் பேதுரு. உண்மைதானே? கடல் மேல நடந்து வர நீங்க தானா, நான் வரலாமா? இறங்கி வா. இறங்குறார், 2 அடி வைக்கிறதுக்குள்ள முழுகிறார். அற்ப விசுவாசியை சந்தேகப்பட்டார். இதுதான் பேர். அவர் சொல்றாரு, நம்ம எருசலேம் போறோம், இதெல்லாம் எனக்கு நடக்க போகுது. அது இவர் கூப்பிடுறாரு தனியாக கூட்டு, ரொம்ப கன்சர்ன் தான், அக்கறையா கூப்பிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. அப்பா எனக்கு பின்னாலே இப்போ சாத்தான் தேவ சத்தத்தை நிறைவேற்றோடாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா குறையுள்ளதாய் தான் பேதுருவை பார்க்க முடியும். கடைசியான the highest thing கிரீட வச்ச மாதிரி 3 தரம் மறுதளித்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்து அவரை பார்க்கும்போது யோவான் எழுதின புத்தகத்தில் வாசிக்கிறோம். யோவானிலே 21வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 21 பார்க்கும்பொழுது 15, 16, 17 வசனங்கள்ல அவர் வராரு, சந்திக்கிறாரு, பேதுருவை பார்க்கிறாரு. பேதுருவிட்ட கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஆம் ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர். 2வது தடவை கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ எல்லாம் உங்களுக்கு தெரியும். 3வது தரம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த அன்பு கூறுகிறாயா, நேசிக்கிறாயா, 2க்குமே 2 வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. அதை டீட்டெயிலாக இப்போ என்னால் போக முடியாது. நான் இப்போ வேத வாசிப்பட்டு ரொம்ப நாள் யோசிப்பேன், நீ ஏன் 2 இடத்துல அன்பு கூறுகிறாயா, பின்னால் வந்து நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. அந்த கிரேக்க பாஷையிலே எபிரேய பாஷையிலே வந்து அவனுடைய அர்த்தங்கள் மாறுபடும். தேவ அன்புக்கும் மனுஷ அன்புக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குதோ அதே விதமாக தான் அந்த 3 காரியங்களும். எல்லாம் தெரிந்த தேவன் தன்னை மறுதளித்தவன் தெரியும். ஆனால் அவன் தேவனிடத்திலே அவனுக்குள் ஒரு அன்பு இருந்தது. தேவன் அவனை அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தவர்கள் நம்பிதான் இந்த காரியத்தை கொடுக்க முடியும். எல்லாரையும் நம்பி கொடுத்துட மாட்டார். அப்படியான என் நாடுகளை வைப்பாய். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து போகிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அந்த இடத்த நாங்கள் போய் பார்த்தோம். அது ரொம்ப நான் உணர்ச்சி வசம்லாம் படலை எதையுமே. இந்த இடத்துல நடந்திருக்கு, இதை பார்க்குறோம், சந்தோஷம். சரி, இந்த பேருக்கு அந்த பாக்கியம். 3 தடவை மறுதளித்தவர் 3 பேர். பவுல் சொல்றாரு, பேதுரு, அது மாத்திரம் ரோமர் 8:36-39 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். நாங்கள் எவ்வளவோ காரியங்கள், இந்த அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? யாதரமோ துக்கமோ தேவதூதர்களோ அல்லது அதிகாரங்களோ, இது எல்லாம் எங்களை அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது. ரைட்? இந்த அன்பு தேவ அன்பிலே நிலைத்திருப்பது அவசியம். 2 Corinthians 5:14 சொல்லும்போது கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்ன வேணா நடந்துட்டு போட்ட என்ன சொல்லுது, கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எல்லாருமே ஊழியக்காரன் ஆயிட முடியாது. தேவஜனம் எல்லாரும் ஊழியக்காரன் ஆயிட முடியாது. நான் முழு நேர ஊழியக்காரன் இல்லை அப்படிங்கிற யோசிச்சு முழு நேர ஊழியத்துக்கு வர வளைக்கணும்னா கர்த்தர் அவர்களை அறிந்திருக்கிறவர்களை தான் கூப்பிடுவார். யார் அவருக்கு தெரியும், யார் அவர்கிட்ட உண்மையாக அன்பு காட்டுறாங்கன்றது தெரியும், யார் வர முடியும் தெரியும். சவுதை குறித்து நான் யாருக்கு போது பார்த்துருந்த பல புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர்.
கமாலியலின் பாதத்திலே கற்றவர். சமுதாயத்திலே அவர்கள் யூத மார்க்கத்திலே மிகவும் பேர் பெற்றவர். பாரம்பரியத்திலே வைராக்கியம் உள்ளவர். அவரே தன்னை சொல்றார், என் வயதில் உள்ளவர்களை காட்டிலும் நான் அதிக வைராக்கியம் உள்ளவனாக இருக்கேன். கடைசியில் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறியும் மேன்மைக்காக லாபமாய் எண்ணின எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணினேன். ஹல்லேலூயா. ஆம் தேவஜனமே, கர்த்தர் அவரை அறிந்து கொண்டபடியினால் அவற்றை அவ்வளவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஊழியத்துக்கு வந்தார். கடைசிக்கு நடந்தது இல்லை, காட்டி கொடுத்தார். ரைட், கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்தார். ஆடுகளை மேய்ப்பாயாக இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன். எத்தனை மேன்மைகள், எத்தனை மேன்மைகள்! கர்த்தர் அறிந்திருந்ததுனாலே அது நடந்தது. கர்த்தர் அறிந்தார். ஆகினாலே பக்தி உள்ளவன் என்று சொல்லப்படுகின்றவன் முதலாவது கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கணும். இரண்டாவது வேதத்தை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. மூன்றாவதாக ஜெபிக்கவும் வேணும். நான்காவதாக அவன் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். குருட்டுத்தனமான அன்பு, பிளைண்ட் ஃபெய்த். எனக்கு இந்த அனுபவம் இல்லை. நிறைய பேர் 2 வயது வாலிப சில நேசித்து ஒரு வாலிப பெண்ணை நேசிக்கிறது வாலிப அதில் பார்த்தா கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தெரியும். ஆனால் இப்போ இந்த மொபைலெல்லாம் வந்துச்சா, எங்கள் காலத்தில் அந்த மொபைலெல்லாம் கிடையாது. மொபைல் கீழே வைக்க மாட்டாங்க. அந்த நேசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் அருமையான தேவன். இயேசுவின் மேல் சாய்ந்தேன், துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வடைந்தேன். இயேசுவின் மேல் சாய்ந்தேன். It's a wonderful God. கொஞ்சம் அவர் மார்க்கத்தை சாய்ந்து பாருங்க. எனக்கு யார் பிரச்சனை வந்தால் ஒன்றும் பண்ணுவாங்க, போயிட்டு பேசாமல் படுத்துவேன். சில சமயத்தில் நான் கேட்பேன், சண்டை போடுவேன். எங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத அப்படின்னாலே ஆண்டவர் அதனுடைய காரணம் என்ன தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டார். உனக்கு அநேக பிள்ளைகளை நான் கொடுத்துருக்கிறேன், அப்போ எனக்கு புரியுது, ஆவின் பிள்ளைகளை கொடுத்துருக்கேன் நான். ஓகே, போய் சொல்லுவேன், நீங்கள் தான் பிள்ளை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, எனக்கு இப்போ வயசாகிடுச்சு, எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் உங்களுக்கு 33 வயசு தான் ஆண்டவர். அவர் சொல்லுவேன், நீங்கள் 33 வயசு வாலிபர், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ரொம்ப என் வயிற்றுல சிரிப்பாங்க. அப்புறம் எனக்கு அப்பா கிடையாது, நீங்கள் தானே அப்பா. உடனே அவர் அப்பாவாயிருப்பார். தேவ சனமே, he will take all role. எனக்கு அவர் எனக்கு தேவனாக இருக்கிறார், எனக்கு மகனாகவும் இருக்கிறார், எனக்கு அவர் தகப்பனாகவும் இருக்கிறார். அவர் எனக்கு அவர் சொன்னது போல சீஷர் பார்த்து நீங்கள் என்னுடைய சிநேகிதர்னு சொல்றார். இதை காட்டிலும் மேன்மையான தெய்வம் ஒன்று உண்டோ? இதை காட்டிலும் மேன்மையான தெய்வம் ஒன்று உண்டோ? கிடையவே கிடையாது. இதை அறிந்து கொள்றதுக்கு எனக்கு 22 வயசு ஆச்சு. ஏன்னா நான் பிறந்தது என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவ பெற்றோர். ரட்சிப்பின் நாள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அது வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் நல்லவனாக நடந்துருக்கோம்ல, ஆனால் எல்லாம் ஒன்றுதான். ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது அவருடைய வேறுபாடு வித்தியாசம் என்ன? தேவன் யார்? என்ன காட்டினா உங்க பாஸ்டர் யாதான் சரியா சொல்லுங்க, உங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. அந்தகார இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவங்க அவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனங்க, அந்தகார இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வரவழைத்தவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் தாட்டி ஆகினாலே அன்பு அதிக முக்கியமான ஒரு காரியம். அது கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை நெருங்கி ஏக வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆகினாலே நான் அதில் கடந்து போவோமாக. அடுத்தது சபை கூடுதல். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆம் தேவஜனமே, அதிகமாக நாம சபை கூடுதலை கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாத்ரா 28 சொல்லப்படுது, என்னுடைய ஓய்வு நாளை நீ
பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அதேதான் நீதிராகம் 19:30 சொல்லியிருக்கு. ஓய்வு நாள் என்பது தேவன் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த உயிர்த்தெழப்பட்ட நாள் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளாய் மாறினது. செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நாள் கர்த்தருக்கு நாம் பிரத்யட்சமாய் பிரித்து வைக்கப்பட்டதால் உயிர்த்தெழுந்த நாள் இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய ஆலயத்தை மட்டும் நம்ம உதாசீனப்படுத்தவே முடியாது. நான் வீட்டில இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன், அது முதல்ல கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும், பட் லாங் ரன் அது ரொம்ப கஷ்டத்துக்கு போகும். தேவஜனமே, ஆகினாலே தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? 84வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டிலே, அந்த வசனத்தை எடுப்போம், 84:4, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். வீட்டிலே தங்கி இருக்கு தேவனுடைய வீட்டுக்கு. மற்றொரு அதே இதில் 10வது வசனம் சொல்லும்பொழுது 1000 நாட்களை பார்க்கிறோம் உம்முடைய பிரகாரங்களை செல்லும் அந்த ஒரு நாள் நல்லது. ஆகாமியத்தின் கூடாரத்திலே வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே காத்திருப்பேன். வாட் a beautiful verse. அனுபவிச்சு எழுதியிருக்காங்க சங்கீதக்காரர். தேவனுடைய ஆலயத்தை ஆலயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஆலய வழிபாடு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே பிரயோஜனமே இல்லை. நான் ஒரு காலத்தில் எனக்கு எல்லாம் தெரியும், நான் போய் சபையில் போய் என்னத்தை கற்றுக்க போகிறேன், சர்ச்சில் போய் என்னத்தை கற்றுக்க போகிறேன், ஆனால் போயிடுவோம். உங்களுக்கு பைபிள் எடுத்து சைக்கிள் எடுத்து போவேன், பின்னால் கரியரில் பைபிளை வச்சு போயிடுவேன். தானே எனக்கு போயிடல, இல்லைன்னா அம்மாக்கிட்ட அடி வாங்க வேண்டியது வேறு ஒன்றும். அதனால் கரெக்டாக போய் உட்காந்து இந்த நேரத்துக்கு போகணும். என்னுடைய தாய்க்கு ஆரம்பத்துக்கு முன்பாக அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்துருக்காரு. அதனால் அதுக்கு மாத்திரம் கரெக்டாக போயிடுது. நானும் சரி என்னுடைய சகோதரி டிலே பண்ணோன்னா அதுக்கு அப்போ வர்ற கோபத்து மாதிரி வேறு எப்போ வராது. மற்ற எல்லாருக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இல்லை, ஸ்கூலுக்கு டைம் போவீங்க, காலேஜுக்குனா டைம் போவீங்க, வேலைக்கு டைம் போவீங்க, ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் போக முடியல. என்னுடைய ஒய்ஃப் நான் போகிறப்பெல்லாம் அட்டண்டன்ஸ் இதுதான் ஆர்டினரி மேனுவல் ரெஜிஸ்டர்லாம் சைன் பண்ணுவோம். ஆனால் பிற்பட்ட காலத்தில் இந்த பயோமெட்ரிக்னு ஒன்று வந்துருச்சு. இந்த பயோமெட்ரிக்கில் போய் நீங்கள் கையில் வச்சிங்கன்னா தான் அந்த டைமோட ரெஜிஸ்டர் ஆகிடும், மாட்டிக்குவாங்க. இத்தனை லேட் வந்தீங்கன்னா உடனே சிஎல் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு வேளை சபையில் அப்படி வைக்கணும் போது இருக்குது, வச்சுட்டா நான் தான் ஓடி வந்துருமான்னு. அநேகருடைய வீடுகளில் இருக்குது, அநேகர் வீட்டில் கை குழந்தைகளை வச்சுட்டு இருக்கீங்க, அநேகர் வயசானவங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, அநேகருடைய சரீரங்களை பலவீனங்கள் இருக்கும். நீங்கள் ஏன் 7:30 மணிக்கு வரலன்னு நான் கேட்கவும் முடியாது, எனக்கு என்னுடைய அதிகாரம் கிடையாது. இந்த வாஞ்சையை கட்டளை எனக்கு கொடுத்துருந்தது நான் ஆசைப்பட்டேன். தேவதன்மை கொஞ்சம் வந்து பார்ப்போம். அந்த முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கிற சபையில் ஒரு சிலர் வந்து எங்களுக்கும் 7:30 தான், பெருக்கடத்தூர் ஏசிய சபை 7:30 மணிக்கு தான். கொஞ்சம் வாலிபர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும், வேறையா இருக்கும். தலையெல்லாம் நரைச்சிக்கா இது பண்ணி வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த வாலிபர்கள் உட்காந்துருப்பாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க தெரியுமா? 6:30 வர ஆரம்பிச்சிருவோம். நானும் என் மனைவி 7:30 போயிடணும், 7:30 அவ்வளோதான். அல்லது ஒருவேளை 5 நிமிஷம் முன்னால கொஞ்சம் வேகமாக நடந்துட்டோன்னா 5 நிமிஷம் முன்னால அப்படி போகும். அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை என்ன? ஏன் 6:30 வராங்க? அதில் போன வாரம் ஒரு சகோதரியுடைய சாட்சியை கேட்டேன். ஷீ இஸ் கமிங் ஆல் தி வே ஃப்ரம் நுங்கம்பாக்கம். பெருங்கடத்துக்கு அந்த அம்மா நுங்கம்பாக்கத்திலிருந்து வராங்க. நுங்கம்பாக்கத்திலிருந்து வந்து 6:30 வந்து உட்கார்றாங்க ஆலயத்தில். அவர் ஆலயத்தினுடைய நன்மையினாலே அவங்க திருப்தியாக விரும்புகிறாங்க. ஏன் இந்த ஒழுங்குகள், ஏன் இந்த காரியங்கள் வேற எங்கேயாவது இருக்கா பாருங்க. நான் இள வயதில் இருக்கப்படும் பள்ளியில் படிக்கும்போது என்னுடைய சக மாணவர் சொல்றாங்க, நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சண்டே பார்த்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பைக்கில் எடுத்துகிட்டு போவீங்க எல்லாரும். அதுவே ஒரு சாட்சி, அதுவே ஒரு சாட்சி. நாங்கள் இப்போ புதுசாக இன்னொரு இடத்துல வீட்டுக்கு போயிருக்கிறோம். அங்கே யார் இருக்காங்க, என்ன விசுவாசம் ஒன்றும் தெரியாது. நான் ஒவ்வொரு நாளும் இறங்கி வேகத்தை எடுத்துட்டு கடந்து வருவேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த பைக் எடுத்து அப்படி வரப்போ யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தெரியாது கேட்க மாட்டாங்க.
ஏன்னா இப்போ நீங்கள் போய் சொல்ல முடியாது. கன்வர்ஷன் உடனே கன்வர்ஷன் வந்து உடனே கேஸ் ஃபைல் பண்ணலாம். யாராவது ஒருவர் 6 மாத காலங்கள் ஆகுது எங்கள்கிட்ட வந்து ஜோம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. பிரதர் நான் கிறிஸ்டியன் தான், விசுவாசம் தான் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஐக்கியம் தேவைப்படுது. அந்த ஐக்கியம் கொடுக்கிறது சபை. ஐக்கியத்தை கொடுக்கிறது சபை. அங்கே தான் நல்லது. அன்னாளை பற்றி வாசிக்கிறவங்க, அன்னாள் வந்து லூக்கா புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவர் வந்து 84 வயதான ஒரு விதவை, கணவனோட 7 வருஷம் மட்டும் வாழ்ந்துட்டு அவள் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருந்து அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தாள் சொல்லி. அது அப்படி இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும்போது பிரதிஷ்டை கொண்டு வரும்போது ஓடி போய் அவரை பார்த்தார். அது இஸ்ரவேலின் ரட்சிப்பு வர காத்திருந்தவள் என்று வேதம் சொல்லுது. அநேக ஆசீர்வாத நன்மைகள் ஆலயத்தில் உண்டு, ஆலய கூடுகையில் உண்டு. சிமியோனை குறித்து வாசிக்கிற தேவ ஆவியினாலே அவன் தூண்டப்பட்டு தேவாலயத்துக்கு வந்தான். எதுக்கு வந்தான்? கண்டேன் கர்த்தருடைய ரட்சிப்பை. இயேசு கிறிஸ்து கையில் ஏற்றுட்டு சொன்னான், ரட்சிப்பை கண்டேன். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு அவ்வளவு வாஞ்சை இருந்தது. தன்னுடைய சொந்த ரத்தத்தினால சபையை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப அந்த சொந்த ரத்தத்தினால மீட்டெடுத்து சிலுவை சாவினாலே திரையை கிழித்து நமக்கு வாசனை வழியை உண்டு பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்திருக்காரு நம்மளை எல்லாரும். அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆகினால வாரத்தில் ஒரு நாள் இயற்கையின் வித்தியாசமான சூழல்கள் வர முடியாது. அதுக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். கோவிட் டைம்ல எத்தனை பேர் ஆலயத்துக்கு வர முடியும் இல்லையே? வர முடியும். ஆனால் பவுல் சொல்றாரு, ஒரு காரியத்தை கொரிந்தியர்கள் நிறுவனத்தில் பவுல் சொல்லும் பொழுது, நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தேவனிடத்திலிருந்து பெற்று உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகையினால நீங்கள் ஆலயம் இப்படி பாருங்க. இப்போ ஒரு நம்ம 50-60 பேர் உட்கார்ந்துருக்கோம். 50-60 ஆலயங்கள் கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து அநேகருடைய துதியினாலே கிருபை பெருகும். நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் பொழுது கிருபை பெருகுது, எனக்கு பெருகுது, உங்களுக்கு பெருகுது, ஊழிய பாதையில் இருக்கவங்களுக்கு பெருகுது, சபைக்கு பெருகுது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பெருகுது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் வசனம் சொல்லு. இந்த கிருபை பெருக பெருக ரட்சிப்பும் உண்டாகும் தேவஜனமே. ஆகையினாலே ஆலய வழிபாடு ரொம்ப அவசியமானது. அதுல கடைசியா நான் உடனே சொல்லிட்டு மாத்திரம் முடிக்க நான் விரும்புறேன். சொல்லும் பொழுது தெளிவாக சொன்னார் எபிரேயர் 7. அநேக சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். பெஸ்ட் கவுன்சிலிங். அநேகர் விட்டுடுறாங்க, காரணம் இல்லாம விடுறாங்க. என்னுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நல்ல ஞாபகம் எனக்கு வருது. அது ஆண்டவர் ஞாபகம் கொண்டு வர ஒரு அருமையான ஒரு குடும்பம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குன்னே ஒருத்தர் மேட் ஃபார் ஈச் அதர்வாங்க. அப்படி அற்புதமாக அவர்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த அண்ணன் வந்து இந்த மகன் சொன்னது, நானே சொல்ல மகன் கூட சொன்னான், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்னுடைய தகப்பனால் தீங்கி ஆண் பண்ணிட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. காலையில் போய் மட்டன் ஷாப்ல இருந்து மட்டனையும் அந்த தலைக்கறி ரொம்ப இஷ்டமா தலையெல்லாம் வாங்கிட்டு வந்து மனைவிட்டு கொடுத்துருவாங்க. மனைவி அதை சமைத்து வைக்கணும், இவங்க வந்து டிவியில் வந்து கிரிக்கெட் பார்ப்பாங்க. ஆலயத்தை உதாசீனப்படுத்துறாங்க. 5 அப்பா 2 மீனை வச்சு 5000 பேர் பூஜித்த தேவன் நம்மளை பூஜிக்க மாட்டாரா? 1 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு போறேன், அதுக்கப்புறம் சமைக்கிறோம். அதை விட பிரமாதமான சமையல் சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். உட்காந்து என்ன எதுக்கு சொல்ல வந்தேன், இன்றைக்கு ஒரு காப்பகத்துல அந்த மகனும் அவருடைய மகனும் 2 பேர் காப்பகத்துல இருக்காங்க. என்ன பிரதர் என்ன ஆச்சு? கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்துக்கு சொத்து, கை கொண்டு எண்ண முடியாத அளவுக்கு பணம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அனுபவிக்க முடியல தேவஜனம். ஏன் என்றால் நான் ஆலயத்தை உதாசீனப்படுத்தினேன். இதுல மற்றொரு வேதனையான காரியம், அவர்களுடைய பெற்றோர் வந்து பெந்தேகோஸ்து சபையிலே ஆராதிக்கிற அருமையான தம்பதிகள், ரொம்ப கண்டிப்பானவங்க. ஒரு மாதத்துல ஒரு இடத்துல ஒரு மரணத்துக்காக கடந்து போயிருந்தோம். அந்த இடத்துல அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்க டைரக்டா அவங்களுடைய பிள்ளை இல்லை, அவங்களுடைய அக்கா தங்கச்சி மகனே நமக்கு அவங்க சொன்னாங்க, அந்த அவங்க சொன்ன இடத்துக்கு தான் நாங்கள் போக முடியும், அவங்க இந்த சபைக்கு தான் போகணும்னு சொன்னாங்க, நாங்கள் போனோம். அப்படி ஒரு வயதாக்கி, ஆனால் சொந்த மகன் கர்ப்பப்பிறப்பானவன் ஆலயத்துக்கு போக முடியாது.
இன்னைக்கு 2.5 கிரவுண்டு பெரிய வீடு வாடகைக்கு விட்டு பிரயோஜனம்லாம் வாடகைட்டு கிடக்குது பல இடங்களில். அந்த லாக்கர் 2 பேரை இறந்து போச்சாங்க. லாக்கரை ஓப்பன் பண்ண, ஏன்னா மகன் வந்து காப்பகத்தில் இருக்கார். அவருக்கு மனநல கொஞ்சம் சரியில்லை. நல்ல தம்பி, அருமையான தம்பி. அவருடைய மகனும் அஃபெக்டட். எவ்வளவு தூரம் கர்த்தரை உதாசீனப்படுத்திட்டு நான் அந்த நேரத்தை என் வீட்டில் உட்காந்துட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறத இதான் ஆசைப்பட்டேன், சாப்பிட்டேன். அவன் சொன்னதுதான், அண்ணன் that has become a curse on me. அது என் மீது சாபமாய் வந்தது. நானும் போய் ஜெபம் பண்ணோம். இன்னொரு அருமையா சகோதரி சிபிஎம் இருக்காங்க, அவங்க ஒழிக்காங்க. இது ஒரு பயங்கரமான கட்டு சிஸ்டம், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் அந்த கட்டை நானே கேட்டு வாங்கி போட்டுக்கிறேன்? என்னை விடுதலையோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டு இருக்காரு. இந்த கட்டு வேணாம், விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிற கிருபையை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காரு. ஆகினால விடுதலையோடு தேவனை ஆராதிப்போம். தேவ சபையில் வருவோம். அவங்க நிலைமை என்ன எனக்கு தெரியல. கர்த்தர் அவருடைய ரட்சித்து அவருடைய மாற்றி புரட்டி போட்டால் தான் இந்த காரியமும் அங்கே நடக்கும். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. கஷ்டமான ஒரு காரியம். ஆலயத்தை வாஞ்சிக்கிறது தாவீதினுடைய. யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? யோசுவாவை குறித்து வாசிக்கும் பொழுது, வேதத்திலே அவரை குறித்து வாசிக்கும் பொழுது, யாத்ரா 33:11 வாசிக்கும் பொழுது, யோசுவா என்ற வாலிபன் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தான். எடுத்து வாசிங்க. யாத்ராமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரம்னா கர்த்தருடைய ஆளுநா. அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? மோசேக்கு பின்பு நீதான் யார்? நீ பலன் கொண்டு திடமனதாய் மோசேயை சொன்னார். ஆண்டவர் சொல்றார், நான் மோசேயோட இருந்த போல நான் உன்னோட இருப்பேன். நான் ஏன் உன்னோட இருப்பேன்? நீ என்ன கனம் பண்ணின? என்னுடைய ஆசரிப்பு ஸ்தலத்தை நீ விட்டு நீங்கல. அங்க போய் என்னுடைய ஊழியக்காரனோட பக்க பலமா இருந்த. யாரெல்லாம் தேவ ஜனங்களா இருக்கிறவங்க, ஊழியம் செய்கின்றவர்களுக்கு நாம் உதவியா நிக்கிறோமோ, ஒரு நாள் நாம குறைஞ்சு போக மாட்டோம். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் தலைமுறையாக கடந்து வரும் தேவ ஜனம். It's important, that's very, very important. ஆகையினால என்னுடைய humble request, வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய ஆராதனை ஸ்தலத்தை நான் வாஞ்சிப்பேன். நான் ஓடி வந்து உட்கார என்னுடைய சபையை நான் இதான் சொல்றேன். நம்ம நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு. Spiritually and secular, in the secular world, no one should supersede me. என்னை எவனும் மேல தூக்கி என்ன தாண்டி போயிடக்கூடாது. ஆனால் எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு வாக்கு வன்மை கிடையாது. குட் ஃபார் நத்திங். பாஸ்டர் சொன்னது போல அப்படிதான் நான் வந்து நிற்கிறேன். பிரயோஜனமே இல்லாதவன், மோசையை போல திருக்கு வாங்கி மந்தனாக உள்ளவன். ஆனால் என்கிட்ட இருக்கிறது இவ்வளவு கொண்டாந்து, ஒரே ஒரு தாளம் இருக்குது, அதை கொண்டாந்து உங்களுடைய சமூகத்தில் போட்டுடுறேன். போட்டு பாருங்க. கர்த்தர் செய்யலனா அப்புறம் I myself is a testimony for it. ஆலயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடுதலை அநேகர் விட்டு விடுறது போல சபை கூடி வருகிறதை விட்டு விடாமல் தொடர்ந்து இருப்பது ரொம்ப நல்லது தெய்வ ஜனமே. அது பக்தியினுடைய மற்றொரு பரிமாணத்தில் காணப்படுகிறது. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, நான் பார்த்த பொழுது நான் முக்கியமாக செய்ய வேண்டியது தான தர்மங்கள். எஸ், சேரிட்டி சொல்லுவாங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தான தர்மம் வீட்டுக்குள்ள இல்லை, வெளியில. யாக்கோபு 1:27 எடுத்தவர்கள் வாசிப்போம். யாக்கோபு 1:27 கடைசி வசனம்.
படுகின்ற உபத்திரவங்களிலே விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி. நான் சுத்தமான பக்தி எனக்கு வேணும்னா முதல்ல இவங்களெல்லாம் விசாரிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. எதிரே 13:16 சொல்லும் பொழுது, நன்மையையும் தான தர்மங்களையும் செய்வதற்கு மறவாமல் இருங்கள், இந்த பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அது கண்டிப்பா செய்யணும். அதனால அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் திரும்ப கொர்நேலியு சொன்னார், அவன் மிகுந்த தான தர்மங்கள் செய்தான் சொல்லு. அதனால் ஏஞ்சல் வந்து இறங்கி செல்பட உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய தான தர்மங்களும் வந்து எட்டினது. வேற எதுவும் போற காணிக்கை கொடுத்தது போச்சா? அதனால் காணிக்காம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தசமபாகங்களும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு சொந்தமானது. அதை நம்ம எடுத்தோம்னா பொத்தலான பையில தான் நம்ம போடுவோம். அதை அவங்க கொடுத்துடணும். அதனால் அங்கே போச்சா இல்லையா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்யுங்கள், இது அவருக்கு பிரியமான பலி. இரண்டாவது, தேவ தூதனை கொண்டு வரும். தேவனிடத்துல வந்து சேர்ந்து உன்னுடைய தான தர்மங்கள் அவர்கிட்ட வந்து சேர்ந்துன்னு சொல்றாங்க. ரோமர் எழுதின புத்தகம் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். பக்தியினுடைய முக்கியமான ஒரு காரியம். சோர்ந்து போகாமல் நன்மைகளை செஞ்சுட்டு எதுக்கு நன்மை செய்யணும்? நான் உழைச்சி நான் சம்பாதிச்சு என் பிள்ளைங்க என் குடும்பம் பார்க்கறதுக்கா? இதுக்கே எனக்கு பத்தல. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னார். மற்ற நம்பிக்கைகளுக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் உள்ள பயங்கரமான வேறுபாடு இதுதான். செத்தா என்ன நடக்கும்? 7 பிறகு கர்ம வினை பயனாங்க. இயேசு கிறிஸ்துவ மக்கள் தெளிவாய் சொல்கிறது, உங்களுடைய கிரியைகள் இப்படிதான் எல்லாம் நடக்கும். ஒரே ஒரு பிறகு தான் நம்ம வந்திருக்கின்ற ஒரே ஒரு பர்த் தான். இந்த ஒரு பர்த்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யும். நன்மை செய்கிறது தேவன் பிரியப்படுகிறார். அது ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. மத்தியில் வாசிப்படி 25 நினைக்கிறேன். அதில் வந்து அவர் ஆடுகளை பிரிக்கிறார். செம்மறி ஆடை வெள்ளை ஆடையை பிரித்து சொல்றாரு. செம்மறி ஆடுகளை பற்றி நீங்கள் என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசிங்கள். என்னன்னு கேட்டால், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், நான் வியாதியாக இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். நீங்கள் என்னை பார்த்தீங்க, எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, எனக்கு உடைகளை கொடுத்தீங்க, என்னை விசாரிச்சிங்க. வெள்ளாடுகளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை அறியே. எஜமானுடைய சந்தோஷமாகி நித்திய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமே. ஆனால் நான் நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தான தர்மங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். கடைசி, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கடைசியாக நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். அதிகமாக நான் நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் வாசங்க. அதனால் தயவுசெய்து அதிகமாக நேரம் எடுத்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இதுதான். ஒரே ஒரு பாயிண்ட், அது மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன். வசனத்தை எடுத்தவங்க வாசிப்பேன். 2 தீமோத்தேயு 3:12 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள். The persecution, பக்தியாய் இருக்கிறேன்னா துன்பப்பட வேண்டியதும் அவசியம். அது அநேக மன அழுத்தங்களை கொண்டு வரும். இதை நான் சொல்லுறேன். வேதனையை கொண்டு வரும். கைவிடப்பட்டேனால ஒரு நிலைமை வரும். பவுல் ஊழியத்துக்கு வராது. முதலியே அணையா பண்ணிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அவன் என் நாமத்தின் நிமித்தம் படுற பாடுகள் அதிகம் அவனுக்கு அதை காண்பிப்பேன். இன்னைக்கு இருக்க முடியாங்க. They are not walking on the bed of roses. ஒரு ரோஜாவுக்கு விரிக்கப்பட்ட அவங்க ரோட்ல நடக்கிற நீங்களும் நான் கூட சொல்றேன். நமக்கு வந்து முட்கள் நெருங்கதான் இருக்கணும். அதனால அதுல விசுவாசத்தோடு கடந்து போகணும். துன்பங்கள் வரும், கண்டிப்பா வரும். துக்கம் ஆண்டவர் தெளிவா சொல்றார். மத்தேயு 16:24, மார்க் 8:34 எழுதிக்கிறவங்க எடுத்துங்க. மத்தேயு 16:24, மார்க் 8:34, லூக்கா 9:23, மத்தேயு 10:38,
லூக்கா 14:27. இது எல்லாத்திலையும் சிலுவையை சுமக்கிறத பற்றி ஆண்டவர் சொல்றார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் பெரிய கோடீஸ்வரன், தூக்கி போடு. கமாலியலின் பாத்திர கற்றை தூக்கி போடு. ஐ டாக்டர் டிகிரி ஹோல்டர், தூக்கி போடு. நான் ஒரு லாயரா இருந்தவன், தூக்கி போடு. போட்டுட்டு இருந்தாங்க. ஆகியனால அனுதினமும் சிலுவையை எடுக்கணும்னு கால சொல்லியிருக்காரு. மத்திய 10:38 பாத்திரனே இல்லை, சிலுவை எடுத்து வரலன்னா நீ எனக்கு பாத்திரன் அல்ல. லூக்கா 14:27 எனக்கு சீஷனே இல்லை. ஸோ பக்தி உள்ளவன்னா யாரு? சீஷன். நான் சீஷனாய் ஆக வேண்டுமே ஆனால் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற சிலுவையை நான் சுமந்துதான் ஆகணும். விட வயதிலே நான் வசனம், ஏன் ஆண்டவரே எனக்கு நீங்க சுமந்துட்டீங்கல்ல, நான் எதுக்காக சுமந்துட்டு உங்க பின்னால வரணும்? எனக்கு வேற வேலை இல்லை. நீங்க தானே சொன்னீங்க, வருத்தப்பட்டு வாக்கு சுமக்கிறோம், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற. அறியாம வேற ஒன்று இல்லை. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் லகுவாயும் என் சுமை லகுவாயும் சுகமாயும் இருக்கும் சொன்னீங்களே. அப்புறம் எதுக்கு நான் சிலுவையை சுமக்கணும்னு சொன்னது அவருடைய சத்தியத்தை நிமித்தம் நான் கடப்போகிற பாடுகள். அதுதான் சிலுவை. இப்ப எவ்வளவு பிரச்சனை போயிட்டு தெரியுமா? சத்தியத்துக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு சகோதரர் இருக்காரு. அரசாங்கத்திலே அவருக்கு ஒரு இடஒதுக்கீடுல வேலை பெற்றுக் கொண்டவர். இடஒதுக்கீடு வேலை பெற்றுக்கொண்டு போகும்பொழுது அவருக்கு புறமஸ்தராக இருந்தார். அங்கே போய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே அவர் நான் கிறிஸ்தவன் என்று எழுதி கொடுத்தார். அவர் மேல இந்த ஆஃபீஸர் கூப்பிட்டு, என்னையா முட்டாள்தனமா எழுதி கொடுக்குற? நீ எழுதி கொடுத்தனா இது உனக்கு வர வேண்டிய இப்போது நெருக்கத்தில் இருக்க உனக்கு ப்ரொமோஷன், அது ஒரு அதிகாரி லெவலில் வருமே, நீ அதை இழந்து போவாயே. அவர் என்ன சொன்னார்? கிறிஸ்தியனுக்கு ஜீவன், கிறிஸ்தியனுக்கு ஆதாயம், கிறிஸ்தியன் பாத்திரத்தின் பங்கு, இது எனக்கு வந்தாலும் வரல நான் கவலை இல்லை. ஆகையினால் எழுதி இன்னைக்கு இருக்காரு, இன்றைக்கும் இருக்கார். அவர் பேரும் அருமையான பேர் சத்தியமூர்த்தி சத்தியமாய் எழுதி கொடுத்துட்டு வந்தார். கிடைக்கல, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல. ஆனால் அவருக்கு ஆவிக்குரிய காரியத்திலே அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படத்தக்கதாக ஒரு ப்ரொமோஷன் அவர் பெற்றார். ரொம்ப முக்கியம். வார்த்தை நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம், விசுவாசத்தை நிமித்தம் எத்தனை பாடு. என்னுடைய மனைவிக்கு ஒரு நெருங்கின ஒரு சிநேகிதி உண்டு. அவர்களை காட்ட மிக இளவயது, சுமதின்னு சொல்லி. அவர்கள் இள வயதிலே பள்ளி காலத்திலேயே ஒரு அருமையான பையனை விரும்பி இருக்காங்க. அந்த பையனை விரும்புகிறாங்க. சரி, இதுக்கு திருமணத்துக்கு போகிறாங்க. இந்த ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது இந்த மகளை ஆண்டவர் தொட்டார். வேறு வார்த்தை செய்தார். தொட்ட உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுகி நாசனம் எடுத்துட்டாங்க. எடுத்த பிற்பாடு அந்த வாலிபன் சொன்னது, நோ ஐ கேனாட் மேரி, என்னால் அந்நிய நுகத்தில் பிடிபட முடியாது. அந்த மனுஷன் ரொம்ப தந்திரமா பண்ணியிருக்காரு. அவ்வளவுதாங்க, நான் ஞானசானம் எடுத்துக்கிறேன். ஞானசானம் நினைக்காம சும்மா போய் தண்ணி நமக்கு எடுத்துட்டா போதும். அவரும் எடுத்தார். திருமணம் ஆனது. பின்பு அவர் தன்னுடைய ஒரிஜினல் கலரை காட்ட ஆரம்பிச்சார். நீ சபைக்கு போகக்கூடாது, ஆராதனைக்கு கடந்து போகக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அடிக்கிறது, உதைக்கிறது, பயங்கரமான இதுல பக்கம் பக்கத்தில் இருக்க மற்றவர்கள் அவருக்கு தூண்டி விடுறது. இன்னைக்கு நடக்குது. அவர் இப்போ இது சீசன், மலைக்கு கருப்பு கட்டிட்டு போகிறது. அவர் போது பத்தாம தன்னுடைய மகனை கண்டிப்பாக கொண்டு போவார். நடந்துச்சு. ஆனால் இந்த மகளுடைய விசுவாசம் துன்பப்படுவது அவசியம். பக்தி நிமித்த கண்டிப்பாக துன்பப்படுத்தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் மிகுந்த பொறுமையோடு தினம் கொஞ்ச நாள் அவங்க அண்ணன் வீட்டில் போயிருந்தாங்க. திரும்பவும் இவரே போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு தடவை கர்த்தரால் பிரகாசிக்கப்பட்ட திரும்பவும் நான் வங்கி போக முடியாது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவும் முடியாது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? சாமியல் கமலேசன் டிஃபென்ஸ்ல ஒரு லெப்டினன்ட். அவர் ஒரு பெரிய படையை நடத்தக்கூடிய தலைவர். இவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் ஆராதனை பண்ணணும். அங்க இருக்கிறது ஒரு குருத்வாராவும் மற்ற ஒரு டெம்பிளும் தான் இருக்குது. அங்க சபை கிடையாது, சர்ச் கிடையாது, அல்லது சர்வ பிரார்த்தனைன்னு ஒரு ஸ்தலம் இருக்குமா, அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் ஒன்றும் பண்ணல, வெளியில இருக்காது. என்னுடைய நம்பிக்கையின்படி, என்னுடைய விசுவாசத்தின்படி நான் உள்ள வர முடியாது,
நீங்க எல்லாம் போய் பண்ணுங்க. இதை எவனோ பார்த்து உடனே இந்த படத்தை எடுத்து எல்லாத்தையும் மேலே எடுத்த உடனே அவரை டெர்மினேட் பண்ணிட்டான். ஒரு லெப்டினண்டா இருந்தவர். சொன்ன எனக்கு அந்த துன்பம் இல்லை, ஆனால் துன்பப்படுவதற்கு நாம் தயாராக இருக்கணும். இந்த சாக்கமேசன் சொல்லியிருக்காரு, போட்டு நான் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன், என்னுடைய ஃபெய்த்தின் படி மற்ற தெய்வங்களை நான் வணங்கக்கூடாது. Really, I was very happy. கோர்ட்ல போய் இவ்வளவு தைரியமா அவருடைய நாய் சொல்ற அளவுக்கு சாட்சி சொன்னது பெரிய காரியம். ஆனா இது வேலை போச்சு. எவ்வளவு சர்வீஸ் போட்டு லெப்டினன்ட் ஆவாங்க, எப்படி போச்சு? டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா பென்ஷன் கிடையாது, பிஎஃப் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ போட்டுக்க யூனிஃபார்ம் கூட கிடையாது, எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நீ உன்னுடைய துணியை கட்டிட்டு வெளியே போ. வந்தாச்சு. நெருக்கடிகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தின் வழியில தான் நாம ரட்சிப்பை முழுமையாய் பூர்ணப்படுத்திக்கிறோம். ஆமா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. வேதத்துல 119 ஆகினாலே உடைய பிரமாணங்களை நான் கத்துக்கிட்டேன். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கஷ்டப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது, எதையாவது ஒன்று நான் பெற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது, நல்லது நல்லது, இதை நான் கத்துக்கிட்டேன், இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக சிலுவையை சுமந்த எல்லா அவமானத்தை பட்ட தேவன் பட்ட துன்பத்தை காட்டில் நான் பெருசா படல. என்னுடைய பெயர் எழுதப்பட்டதாகவே இருக்கட்டும். சாம் கமலேசனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாகவே இருக்குது. ஒருவேளை இந்திய டிஃபென்ஸ்ல அவர் பெயர் எடுத்துட்டார். கர்த்தர் இது உபத்திரவத்தின் காரணம். ஆகினாலே மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கிறோம். எதற்காக இந்த பாடுகள்? அசையில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நான் முழு பக்தியோடு தேவனை துதித்து பாடி, ஆகையினாலே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு, நம்முடைய போற பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். எல்லா பக்தியோடும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம், வேத தியானம், ஜெபம், கர்த்தரை நேசிக்கின்ற அந்த அன்பு, சபை கூடுதல், தான தர்மங்கள், தென் உபத்திரவங்கள். இந்த ஏழையை யார் தாங்குறானோ அவனை தான் கர்த்தர் தன்னுடைய பக்தி உள்ளவன்னு அவரால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். மற்றபடி நான் ஏதோ 4 வசனங்களை தியானிச்சுட்டு இங்கே பிரசங்கம் பண்ணுறதுனால நான் பக்தி உள்ளவனா இல்லையான்றது அவர் தான் சர்டிஃபை பண்ண முடியும். நானே எனக்கு பண்ணிக்கிட முடியாது. இந்த காரியங்கள் யார் இடத்துல இருக்கோம், இதான் நான் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியே நான் ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டர் ஜெபம் பண்ண